ஹாய்! பொங்கலுக்கு வச்ச பூவெல்லாம் அப்படியே காஞ்சு போயிடுச்சா, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை ஸ்டாண்டில் இருக்கிற பூவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருந்தேன் நான். இன்னும் அந்த குத்து விளக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி வந்து தை அமாவாசையா, ஸோ நமக்கும் அமாவாசைக்கும் கணக்கு கிடையாது. இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு புதுசாக பூ போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சண்டே சமையலை வந்து நம்ம செய்ய வேண்டியதான். சண்டே உங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ்ஜாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் இந்த வாரம் நான்வெஜ் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தை அமாவாசையா, ஸோ நாங்கள் சாமி கும்பிடாட்டியும் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த வாரம் சண்டே வந்து ஒன்லி வெஜ்ஜு தான். ஸோ வெஜ் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கெல்லாம் பூவெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் கொண்டு போய் கீழே மரத்துக்கிட்ட போட்டுட்டு புது பூ போட்டுட்டு இவங்களெல்லாம் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பூவை வந்து டஸ்ட்பினில் போடாமல் ஏதாவது மரத்துக்கு அடியிலையோ இல்லை மண்லேயோ அந்த மாதிரி கால்படாத இடத்துல இந்த பூவை போட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டஸ்ட்பினில் என்னென்னமோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து சாமி பூவை போடாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்போதுமே ரெகுலராக அந்த தென்னை மரத்துக்கிட்ட கொண்டு போய் சாமியோட பூவை எல்லாமே போட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நம்ம சாமிக்கு பூ போட வேண்டியது தான். கீழே வாசல்லையும் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாமிக்கும் வந்துட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி புது பூ போட்டாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு விளக்கேற்றுறது மட்டும்தான் வேலை. விளக்கேற்றி ஊதுபத்தி மட்டும் காமிச்சா சாமிக்கானது முடிஞ்சிடும். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு வெங்காயம் தக்காளி தான். வெங்காயத்தை உரிச்சிட்டு தக்காளி தண்ணியில் போட்டு அவ்வளோதான். அதுக்குள்ளே எனக்கு தோசை வேணும் அப்படின்னு இங்கே ஒரு ஆள் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு வயிறை ரொப்பிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒரு 10 நிமிஷம் கீழே போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிவிட்டு வந்தோடனே வந்து சமையல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அதில் எடுத்து வைக்கிற வேலை இருக்குது, பூ கட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்க மாதிரி இருக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ 11:30 மணி, 11 இப்போ காலாக போகுது. சரி சமைக்கலாமா? நான் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி இருக்குது, கட் பண்ணணும். பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி இருக்குது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது பாத்திரம் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இப்போ ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ப்ரௌனாக வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் போட்டுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினாவும் நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க புதினா வந்து சேர்த்துட்டு கொத்தமல்லி கம்மியாக சேர்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொத்தமல்லி நிறையா, புதினா கம்மியாக சேர்த்துப்பாங்க. டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் வந்து பீன்ஸ் கேரட் எடுத்துருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீன்ஸ் அப்புறம் ஒரு 2 கேரட் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு கிண்டிக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோ.
இந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு உப்பு போட்டு ரைஸ் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ணுவேன். நீங்கள் வந்து இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ வந்து 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3. இப்போ இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது கொதிச்சதுக்கப்புறம் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். சரியா இருக்குது. இப்போ அரிசியை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு விசில், இந்த மாதிரி பெரிய குக்கர் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விசில் விட்டாலே போதும், அதுவே குலைவாயிடும். அதனால் ஒரு விசில் வர்றதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணிட்டா கூட இன்னும் பெஸ்ட்டு தான். நான் இப்போ இதை ஒரு விசில் தான் விட போகிறேன். இப்படி இருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டுறலாம். விசில் வந்தோடனே பார்க்கலாம். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. என்னோடய ஸ்டைலில் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இவங்கள வச்சுட்டு நான் இது பண்ணது எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு. நான் சமையல் பண்ணது மட்டும் இருந்திருந்தால் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்காது. சேர்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் சின்னதும் சரி பெருசும் சரி என்னை வந்து நச்சுன்னு பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பிபி ஊற்றுறது, இவன் வந்து அம்மாங்கிறது, அவங்க வந்து பிபி எடுத்துகிட்டு ஊற்றுறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படியோ அவங்க 2 பேரையும் வச்சு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றினேன். இன்னும் காலையில் பூ மட்டும் போட்டோமா, அதனால சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்க அந்த வெஜ் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்காக தனியாகவும் இன்றைக்கி நான் சாப்பாடு பண்ணலை. அதையும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்து பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் அவளும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோன்னே இவங்களும் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இவங்களை அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா சரி நம்ம கதவை சாத்திட்டு தூங்கலான்னு பார்த்தா டேடி நானும் வரேன், அப்பா நானும் வரேன்னு பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டா. சரி வண்டியிலனாவது ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே நின்றுட்டா. எங்கே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா நீ இப்போ உள்ளே போ, நான் வரேன், நீ உள்ளே போ, நான் அப்பா கூட போயிட்டு சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் கூடயே பின்னாடியே போயிட்டு அப்புறம் வண்டியில் ஒரு ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறம் கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவளை கூட்டிகிட்டு வந்து இவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் என்னோடய மற்ற வேலைகளெல்லாம் நான் பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். சரி வா, இறங்கி வா. பவ்யா நீ கீழே நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பாய் சொல்லிட்டு வா, பாய் சொல்லிட்டு வா, பாய் சொல்லு.